மார்கழி 1ஆம் தேதி வருது. மார்கழி மாசத்துல என்னென்னலாம் சிறப்பு அதை நீங்க சொன்னா நாங்க காது குளிர கேட்டுப்போம். மார்கழியின் சிறப்புகள். மாதங்களிலேயே சிறப்பான மாதம் மார்கழி. மார்கழி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருப்பார், மாதங்களிலேயே நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு. அவ்வளோ ஒரு உன்னதமான, கடவுளுக்கு பிடித்த, தேவர்களுக்கான ஒரு மாதம். மார்கழி மாதம் குளிர் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பிரம்ம முகூர்த்தமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, காலையில ஒரு 4ல இருந்து 6 மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். பெரிய கோலமா போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த நல்ல பியூர் ஏரை இன்ஹேல் பண்ணுங்க. அதுதான் ஒரு ரீசன். குனிஞ்சு நல்ல கோலம் போடும்போது இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கும். அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே விலகுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வீடியோலையும் நம்ம ஒரு விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மருத்துவம், ஆன்மீகம் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம். எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கீரை வகைகள்லேருந்து, காய் வகைகள்லேருந்து, பழ வகைகள்லேருந்து எது நம்ம ஹெல்த்துக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக டாக்டர் நித்யா மேடம் சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாததெல்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சிட்ருக்கோம். ஆன்மீகம், மருத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம மேடம்கிட்ட இதை பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஒன்றும் கோச்சிக்காதீங்க, திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர்கிட்ட பாருங்கள். நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நிறைய மெடிசின்ஸ் இங்கேருந்து கொரியர் மூலிமா போயிட்டுருக்கு. உங்களுடைய நாடி பிடிச்சி உங்களுக்கு என்ன மருத்துவம், உங்களுக்கு என்ன ஆன்மீகம் கரெக்டாக இருக்குன்றதை நித்யா மேடம் கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் குணமாயிட்ருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டேன், நித்யா மேடமை பார்த்தேன், அன்னையிலேருந்து நல்லா இருக்கேன், அவங்க ரொம்ப கைராசி அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ மார்கழி 1ஆம் தேதி வருது. அது கடவுளுக்கு உகந்த மாதம். அது அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன படிக்கலாம், அன்றைக்கி என்னென்ன நாளில் விசேஷம் அப்படின்றத நம்ம நித்யா மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவங்கள நம்ம சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் நிறைய நீங்கள் சித்தர்கள் சொன்ன மருத்துவம், சித்தர்கள் சொன்ன கோவில், இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா சித்தர்கள் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். சித்தர்கள் என்னென்ன சொன்னாங்கன்றது எங்களுக்கு தெரியல. உங்கள் மூலியமாக நாங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி 1ஆம் தேதி வருது. மார்கழி மாதத்தில் என்னென்னலாம் சிறப்பு அதை நீங்கள் சொன்னால் நாங்கள் காது குளிர கேட்டுப்போம். மார்கழியின் சிறப்புகள். மாதங்களிலேயே சிறப்பான மாதம் மார்கழி. மார்கழி ஸோ அப்படி ஒரு சிறப்பானது தான். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருப்பார், மாதங்களிலேயே நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு. அவ்வளோ ஒரு உன்னதமான, கடவுளுக்கு பிடித்த, தேவர்களுக்கான ஒரு மாதம். ஸோ தேவர்களை நம்ம அழைப்பதற்காக வழிபாடு செய்து நம்ம வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மார்கழி மாதம் சிறந்தது. நம்ம சொல்வோம், பஜனை பாடுறாங்க, காலையில எந்திரிச்சு கோலம் போடுறாங்க, அதுல சயின்டிஃபிக்கா ரீசன் என்ன இருக்கு? ஸோ மார்கழி மாதம் குளிர் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பிரம்ம முகூர்த்தமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, காலையில ஒரு 4ல இருந்து 6 மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அதனால காலையில போயிட்டு பெண்கள் காலையிலே நல்ல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வாசல் கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன், நல்ல பெரிய கோலமா மார்கழி மாதம் போட சொல்லுவாங்க. பெரிய கோலமா போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த நல்ல பியூர் ஏரை இன்ஹேல் பண்ணுங்க. அதுதான் ஒரு ரீசன். குனிஞ்சு நல்ல கோலம் போடும்போது இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கும்.
அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே விலகுது. ஸோ தூய்மையான காற்று தானே உடலுக்கு தேவையானது. ஸோ அதற்காகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்கழி மாதம் ஸோ காலையில் அந்த வாசல் தெளிக்கும் பொழுது அந்த தண்ணீரில் மஞ்சள், குங்குமம், துளசி இலைகள் எல்லாமே சேர்த்து தண்ணீர் நல்லா விட்டு வாசலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பெரிய கோலமாக போடுவது வழக்கம். இதில் வந்து முதல் நாள் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தினோட குறியீடுகளை போடுவாங்க. ஸோ முதல் நாள் வந்து சங்கு சக்கரம், மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை மலர்கள் போடுறது, இது எல்லாமே நமக்கு மனதிற்கும் அந்த கலர் கலரா அந்த கோலத்தை பார்க்கும்போது மனதிற்கும் ஒரு உற்சாகம் வரும். நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு எல்லார்கிட்டையும் நம்ம கேட்டுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதுவும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். அதுவும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த கோலம் போட்டு அந்த இறைவனுக்கு வந்து அந்த வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ மார்கழி முதல் நாளே சங்கு வழிபாடு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்போ சங்கு வந்து நம்ம முதல் நாளே வாங்கிட்டு நல்லா அந்த சங்கு சுத்தி செய்யறதுன்றது ஒரு முறை இருக்கு. ஸோ மேலே நல்லா சந்தனம், மஞ்சள் எல்லாமே தடவிட்டு நல்லா அது வாஷ் பண்ணி ஸோ ஒவ்வொரு தினமும் நம்ம பூஜை செய்யலாம். முடியாதவர்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஸோ சங்கு பூஜை செய்யும்போது வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சங்கு ஒளி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ சங்கு பூஜை அவ்வளவு நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் ஸோ வைகுண்ட ஏகாதசி வருது, அனுமன் ஜெயந்தி வருது, கோயிலுக்கு போனாலே பிடித்த பிரசாதங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ குழந்தைகளோடு நம்ம இறைவனை வந்து வழிபாடு செய்கிறது அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இது பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மார்கழி குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா அந்த கபத்தை போக்கக்கூடிய மாதிரி திப்பிலி சேர்த்துக்கணும். உணவில் மிளகு சேர்த்துக்கிறது நல்லது. சிற்றரத்தை, அதிமதுரம், அக்ரஹாரம் இந்த மாதிரி உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி பசியை தாங்கக்கூடிய ஸோ நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கக்கூடியது களி வகைகள் உணவுல சேர்த்துக்கணும். திருவாதிரை களியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இனிப்புகள் சார்ந்த உணவும் நம்ம சேர்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் அசைவ உணவெல்லாம் தவிர்த்துட்டு இறை சிந்தனையோடு இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு தான் காலையிலே பஜனை பாடுங்க, மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பாவை 30 பாசுரங்களையும் படிக்கிறது அவ்வளவு நல்லது. ஸோ ஆண்டாள் நமக்கு கொடுத்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் படினா கூட கேட்டுக்கலாம், டிவியில் போட்டாது. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது இப்போ காலையில் அந்த நறுமணம் தரக்கூடிய நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கோம், மூலிகை சாம்பிராணியை பற்றி பேசியிருக்கோம், சந்தனாதி தைலம் பேசியிருக்கோம், சாம்பிராணி தைலம் பேசியிருக்கோம். மார்கழி மாதத்துக்கு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தினா வீடே கோவில் மாதிரி இருக்கும். அவ்வளவு ஆற்றலும் நன்மைகளும் நோய் இல்லாமல் வாழறதுக்கு தான் இது எல்லாமே இறைவன், கடவுள், சித்தர்கள் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்கழி மாதத்தை நம்ம தவற விடாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ காலையில் எழுந்தோடனே அந்த துளசி 2 வாயில் போட்டுக்கணும். ஸோ அப்படியே அந்த திருப்பாவை கேட்டுக்கிட்டே இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். தேங்க்யூ மேம். நிறைய விஷயம் வந்து மார்கழி பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. அதுக்கு டைம் இல்லை. அடுத்த பதிவில் இன்னும் நிறைய நம்ம மார்கழி மாதத்தில் இன்னும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. மார்கழியில் எவ்வளோ விசேஷம்னு சொல்லிட்டு காலையில் அவங்க எழுந்திரிச்ச உடனே துளசி, மஞ்சள் போட்டு தண்ணி தெளித்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கோலம் போட்டால் அந்த கோலமே நமக்கு ஒரு வைப்ரேஷன், கோலமே ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்கழி கார்த்திகையிலலாம் நம்ம வந்து சாயந்தரத்தில் விளக்கேற்றுறோம். மார்கழியில் காலையில் கோலம் போட்டு வாசலில் 2 விளக்கு வச்சுட்டு அவ்வளோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வரும்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் மார்கழியில் சொர்க்கவாசல் திறக்கிற பெருமாளுக்கு சொர்க்கவாசல் திறக்கிற வைகுண்ட ஏகாதசி வருது. நிறைய விசேஷம் இருக்குது. மார்கழி ஃபுல்லாக 30 நாளும் விசேஷம் தான். காலையில் திருப்பாவை கேட்கலாம். முடிஞ்சால் விளக்கெல்லாம் ஏற்றி உங்களால் முடியும்னா ஒரு கோவிலுக்கு டெய்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. மார்கழியில் நம்ம எவ்வளோ என்னென்ன பண்ணுறோமோ அதோட வைப்ரேஷனெல்லாம் நம்ம தையில் கிளிக் ஆகிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க மேடமும் அதான் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் மார்கழியை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க, திருப்பாவை கேளுங்க, சாமி கும்பிடுங்க, நிறைய துளசி வச்சு வாசலில் நிறைய தண்ணி தள்ளிங்க, மகாலட்சுமியை உள்ளே கூப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க, வாங்கன்னு சொல்லி மகாலட்சுமி பெருமாளெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல வைப்ரேஷனோட சந்தோஷமாக ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.